Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ஆரம்ப காலத்துல நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அது பிறகு நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது. அவருடைய கொள்கையும் அதுதான். அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையில சொன்னேன். இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு. அது அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கு. அவர் தனியாக நிக்கலாங்கிற முடிவுல அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய சொந்த விருப்பம். அதுல நம்ம கருத்து சொல்லணும். இல்ல, இது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு பிரச்சாரம் தான். இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம். நீ இவ்வளவு நாளும் பேசாம இருந்தாங்க 4 வருஷம். எப்போ அதிமுகவுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக மீண்டும் இணைந்திருக்குன்னு சொன்ன உடனே அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரே பதட்டத்துல தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்ப இவரு மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க. முன்னால கமலஹாசன் பி டீம் சொன்னாங்க. இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு. அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் ராஜ்யசபா வரை கொடுத்திருக்காங்க. இதனால இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன உங்களுக்கே புரியும். இதுல இருந்து திமுக ஒரு வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறது தான் என்னுடைய இல்ல. அது ஒவ்வொருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 10 மாசம் இருக்கு, பார்ப்போம். இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியா எல்லாரும் மேல போடுங்க. ஏன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இது. நம்ம உதவி செஞ்சிருக்கோம். இல்ல, உதவி செய்வோம், எல்லாருக்கும் உதவி செஞ்சதை சொல்லி பண்ணல. இருந்தாலும் இது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.